இருக்கிறாரே நாம் சொல்லலாமே. ஆமாங்க, ஏசாயா 55:10-11 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்து முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் முளைப்பித்து எப்படி கொடுக்கிறதோ அதுபோல் என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் அப்படியே இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்புகிறது இல்லைன்னு வேதம் சொல்லுங்கள். நான் அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்குன்னு சொல்லுகிறேன். நம்ம வாயில் சொன்னால் எல்லாம் நடந்துருமான்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். ஆமாம், ஆண்டவராகிய தேவன் இந்த முழு உலகத்தையும் தன் வாயின் வார்த்தையினாலேயே உண்டாக்கினார். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன தேவன் வெளிச்சம் உண்டாயிற்றென்று வேதம் சொல்கிறது. சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. ஆண்டவருடைய வார்த்தை 100% நிறைவேறியிருக்கு வேதத்தில். அதுபோல் உங்கள் வார்த்தையும் 100% நிறைவேறும். விசுவாசத்தோடு நீங்கள் தைரியம் கொண்டு உங்கள் வார்த்தைகளை கொண்டு உங்கள் வாழ்க்கையை சிருஷ்டிங்க. பெரிய மாற்றங்களை நிச்சயமாக நம்ம காண்போம். சொல்லி இருக்கிறாரே நாம் சொல்லலாமே.